ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக அரிசியில் தாங்க எப்பயும் பொங்கல் வைப்போம். இது வந்து அவல் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொங்கல் ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அது செய்கிற டைம் விட இது செய்கிறக்கு எடுக்கிற டைம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வேறு கப்பில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆயிருங்க. இதில் வந்து நமக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நமக்கு வெல்லம் வந்து மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம அவல் வந்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பொங்கல் செய்யும்போது அந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நெய்யில் நம்ம அவல் ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ண அவல் வந்து கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் அந்த கரைஞ்சி போகாது. இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அவல் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 கப் அவல் எடுத்துருக்கோம். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் வந்து இந்த தண்ணியில் ஃபுல்லாக வேகணுங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி வர வரைக்கும் வேக விட்டுருங்க. அப்பப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இதுவே நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் அவல் சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அவல் கூடயே நம்ம வந்து பாசிப்பருப்பை கண்டிப்பாக வேக வைக்க முடியாதுங்க. ஏன்னா அவல் வந்து சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பருப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து 3 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆக நமக்கு வந்து அந்த திக்னஸ் ஜாஸ்தி ஆயிருங்க. கொஞ்சம் நல்லா திக்காக எல்லாமே சேர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணுங்க. கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கல் வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொங்கல் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லாயிருக்கும். ரொம்ப தனியாகவும் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த பொங்கல் வந்து ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்லா நிறையாவே இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு பொங்கல் நல்லா ரெடி ஆயிருங்க. நான் வந்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த டைமில் இறக்குனிங்கன்னா தான் நம்ம சாப்பிடும்போது பொங்கல் வந்து நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் இந்தளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. நீங்கள் வெளியில் சொல்லாத அளவுக்கு இது அவல் வச்சு தான் செஞ்ச பொங்கல் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் டெக்ஸ்சரும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த பொங்கல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.